ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 22, திருப்பாவை பாசம் 22. திருவின் நாயகனே. இந்த பரஞ்சு விரிந்த இந்த பூமியில் இருக்க அரசால் எல்லாரும் அவளுடைய கோபம், அகங்காரம், அகந்தை, கர்வம் எல்லாம் விட்டு விட்டு நீயே கதி அப்படின்ட்டு ஒன்று சரணாகதி பண்ணுறதுக்காக கட்டிலின் கீழே காத்துட்டுருக்கா இல்லையா? அதே மாதிரி நாங்களும் என் தோழிகள் எல்லாரும் வந்திருக்கோம். கிண்கிணி மணிவாய் போலவும் செந்தாமரை மலர் போன்றவும் இருக்கின்ற அந்த கண், சிவந்த கண்ணால நீ மெதுவா திறந்து பாப்பா வைக்க மாட்டியா? சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து உத்தாப்புல இருக்கின்ற உன்னுடைய சிவந்த கண்களால எங்களை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நசுங்கிவிடும் கண்ணா. அதனால நீ மெதுவா உன் கண்ணை, உன் திருக்கண்ணை திறந்து பார்ப்பாயாக அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்றா. சரணாகதி பண்ணுறனால பக்தாளுக்கு பகவான் என்றைக்கும் கைவிட மாட்டான் அப்படின்றது தான் இந்த பாசத்தையும் ஆண்டாள் சொல்கிறா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்பணம். பாசனம் பார்ப்போம். அங்கன்மாஞாழ தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் கிங்கனிவாய் செய்த தாமரை பூப்போழே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்திலும் எழுந்தார் போல் அங்கல் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். அர்த்தம்: திருவின் கருவே, அழகிய மிகவும் விசாலமான மிகப்பெரிய கடல்களின் கவினூறு அலைகளால் தாளாட்டப்படும் இப்புவியை ஆண்டு அரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் வீரத்தாலும் அறநெறியாலும் சில வழத்தாலும் செருக்குற்று நமக்கு மேற்பட்டவர் எவரும் இல்லை என்று நினைத்து அவர்கள் பெற்ற ஆணவத்தை அடக்கியதால் ஸ்ரீ கண்ணனே கதி. அவர்கள் தன் பிழையுணர்ந்து அடங்கினர். அப்படி எல்லா பிழையும் உணர்ந்து அடங்கி வந்தவர்கள் நீ பேரானந்த தூயிலில் கண் வளரும் உன் கோட்டுக்கால் கட்டிலின் அருகே சென் தாமரை புஷ்பங்களை ஒத்த உன் திருவடிகளுக்கு கீழே திரள் திரளாக வந்து நிற்கின்றனரே. உன் வீரத்தாலும் ஈர்க்கப்பட்டுதான். அவ்வாறே அன்றோ நாங்களும் உன் செவ்விய திருவடிகளின் கீழே வந்து நின்று தொழுகின்றோம். கிண்கிணியின் கவின் பெரு திருவாய்போல் சிறிது சிறிதாக மலர்ந்த சென் தாமரை புஷ்பம் போல சிவந்த கண்கள் காதலாகி கசிந்து கசிந்து கனிந்து சிவந்து சிறிது சிறிதாக எங்கள் மேல் விழிக்கலாகாதோ கண்ணா. குளிர்ச்சியையும் இன்பத்தையும் உறவையும் தரும் சந்திரனும் உயிரையும் நலமும் வளமும் அள்ளித்தரும் சூரியனும் ஒரு சேர தோன்றியது போல் உன்னிரு கவின் பெரு திருவிழிகளால் கண்ணுற்று எங்களிடம் உள்ள பாவங்கள் அழியும் வண்ணம் எங்களை கடைக்கண் விழிகளால் நோக்கி ராட்சிப்பாயக கண்ணா என்று பணிந்து கணிந்து வேண்டுகிறாள், எழுப்புகிறாள் ஸ்ரீ கோதை. தாமரை கண்ணின் கருமணியே கண்ணா, போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.